26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எதை தேடி போகிறாங்கன்னு தெரியல. கல்யாணம் நடக்கல, வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் கோயிலாக எப்பப்போ செய்த முற்பிறவியில் செய்த பாவ வினைகள்லாம் தீரும்னு மக்கள் புரட்சிகரமான சித்தர் யார் அப்படின்னா சிவவாக்கியர். மற்ற பேர் சூட்சமமாக சொல்லிட்டு போவாங்க, வெறும் மூஞ்சில் அடித்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. நம்மளுடைய கண்கள் இருக்கு இல்லையா, வலது இடது, இது ரெண்டு கண்களையும் நம்ம போய் புனித நீராடணும்னு கங்கையில், யமுனையில், சரஸ்வதியிலெல்லாம் போய் குளிக்கிறோம். ஆனால் சித்தர்கள் சொன்னது எதுனா, இப்போ நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற, ஞானத்தை தேடி போகிற, அந்த ஞானத்தை தேடி போகும்போது அங்கே என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறாரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி, அந்த உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞான பேரொளி, அந்த ஒளியை நீ உனக்குள்ள பார்த்தாதான். வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலம் அணி விளக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, சொல்லுவார்கள் சோம்பர்கள். சோம்பர்கள்னா யாரு? சோம்பேறிகள். சோம்பேறிகள்ங்கும் போது இயலாதவர்கள், அறியாதவர்கள், உணராதவர்கள். நீங்க கடவுளை தேடி போறீங்க, கடவுள் எங்க இருக்காருன்னு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திரு அறம்மிகு அடிகளார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அப்படின்ற அந்த பாடலினுடைய விளக்க பகுதியில் ஒரு சில பாடல்களை பார்த்துருந்தோம். இன்றைக்கும் நான் சில பாடல்களை தெரிவு செய்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் சிவவாக்கியருடைய சிவவாக்கியம், அந்த வாக்கியத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரியும். அந்த வகையில் ஐயா, உங்களுக்கு இந்த பாடல்களில், இந்த சிவவாக்கியம் பாடலில் நீங்கள் பார்த்து வியந்த பாடல் வரிகள் அப்படின்னு சொன்னால் என்னங்க ஐயா? குளங்களாவதேதடா, கோவிலாவதேதடா, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளில் ஒரு பாடல் வரும். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எதை தேடி போகிறாங்கன்னு தெரியல. கல்யாணம் நடக்கலை, வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் கோயிலாக சுற்றுறவங்க, இன்னொரு பக்கம் உடல்நல பாதிப்புனால குளங்களில் போய் புனித நீராடினா பாவம் தீந்துரும், கர்ம வினை தீந்துரும், எப்பப்போ செய்த முற்பிறவியில் செய்த பாவ வினைகள்லாம் தீரும்னு மக்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும்னு இருக்கக்கூடிய இந்த சூழலில் சமீபமாக 18 சித்தர்கள்லேயே புரட்சிகரமான சித்தர் யார் அப்படின்னா சிவவாக்கியர். மற்ற பேர் சூட்சமமாக சொல்லிட்டு போவாங்க, வெறும் மூஞ்சில் அடித்த மாதிரி எதாக இருந்தாலும் சொல்லிடுவார். அவர் ஆன்மீகம் பேசுகிறாரா அல்லது ஆன்மீகத்திற்கு எதிரான மெய்ஞானம் பேசுகிறாராங்கிறது இந்த பாடலில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பார். அந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா என்னுடைய தெரிவில் சில பாடல்கள் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதலாவது தெரிவு பார்த்தீர்கள்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த கோயிலாவதேதடா தான். கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இது பொதுவாக எல்லா சித்தர்களும் இதற்கு வேறு விதமான தெளிவுகள் கொடுத்துருக்காங்க. கோவிலாவதேடா, குளங்களாவதேதடா. நம்மளுடைய கண்கள் இருக்கு இல்லையா, வலது இடது, இது ரெண்டு கண்களையும் பிருவ மத்திங்கக்கூடிய நெற்றிக்கண்ணை தான் கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கக்கூடிய சங்கமித்தல் அப்படின்னு சித்தர்கள் சூட்சமமாக சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம போய் புனித நீராடணும்னு கங்கையில், யமுனையில், சரஸ்வதியிலெல்லாம் போய் குளிக்கிறோம். ஆனால் சித்தர்கள் சொன்னது எதுனா இதுதான். நம்மளுடைய பிருவ மத்தி அப்படிங்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி உங்களுடைய வாசியை எழுப்பி நிறுத்தும் போது நெற்றிக்கண் ஆக்ஞா சக்கரம் என்ன செய்யும்? விழிப்படையும் போது இதை மூன்றையுமே நீங்கள் நேர்கோட்டுக்கு கொண்டு வரது தான் சங்கமித்தல், சங்கமம், திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அப்போ
குலங்களாவதேடா கோவிலாவதேடதா அப்படிங்கும்போது கோயிலுக்கெல்லாம் நீ போய் எல்லாம் உனக்கு கிடைச்சிடாது. பொதுவாக இன்றைக்கி பல ஆயிரம் பேர் போகிறாங்க, எல்லாருக்குமே கோயிலுக்கு போய் முழுமையான பலன்கள் கிடைக்குதா அப்படிங்கிறது கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படிங்கும்போது கோவில்கள் ஏன் போகிறோம், அந்த கோவில்களால் நமக்கு என்ன நன்மைகள்? ஏன்னா அன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக கோவில் கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியெல்லாம் ஒருமித்து அந்த இடத்துல வெளிப்படும் போது நீங்கள் ஆத்மார்த்தமாக அங்கே இறைவனிடம் சரணடையும் போது உங்களுடைய பிரார்த்தனை தீபமேற்றி வழிபாடு பண்ணும்போது நடக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நீ கோயிலாக போய் எந்த பிரச்சனையும் முடிய போகிறதில்ல, நீ குளங்களில் போய் குளிக்கிறனால உன் பாவம் தீரப்போகிறது இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்த வரிகள் என்ன சொல்கிறாரு, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே. உன்னுடைய மனதிற்குள்ள தான் எல்லாம். ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த அரசர் ஞானத்தை நோக்கி ஒரு குருவை தேடி போகிறாரு. அந்த குருவை தேடி போன அரசருக்கு குரு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தராரே தவிர ஞானத்தை பற்றி சொல்லி கொடுக்கலையாம். ஒரு நாள் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, மாதக்கணக்காக ஆகும்போது அந்த அரசருக்கே ஒரு குழப்பம். என்ன குழப்பம்னா, இந்த குருவுக்கு எல்லாம் தெரியுமா? நமக்கு ஞானத்தை தேடி வந்தோம், ஆனால் அந்த ஞானத்தை தவிர மீதி எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாரு. போய் விறகு வெட்டு, போய் சம, இந்த வேலைகளெல்லாம் சொல்கிறாரே, இவருக்கு ஞானத்தை தெரியாது போல, இவர் ஞானி போல நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அவர் குரு, அவருக்கு தெரியுது இவர் என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்படின்னு. ஒருவனை உணரச் செய்யாத எந்த ஞானமும், ஒருத்தனுக்கு அனுபவத்தை கொடுக்காத எந்த ஞானமும் அவனுக்கு ஞானத்தை முழுமையாக புகட்டாது. அதுதான் உண்மை. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குரு என்ன செய்கிறாரு, ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு அவர் முன்னாடி போய் நிறுத்துறாரு. அதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய உருவம் தெரியுது அப்படின்னா. இப்போ நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற, ஞானத்தை தேடி போகிற, அந்த ஞானத்தை தேடி போகும்போது அங்கே என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறாரு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி, அந்த உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான பேரொளி, அந்த ஒளியை நீ உனக்குள்ளே பார்த்தாதான் நீ வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நீங்கள், அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் நீ தேடக்கூடிய ஞானத்தையும் அடைய முடியும் அப்படின்னாரு. அப்போ கோவிலாவதேதடா குளங்களாவதேதடான்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை தன்னுள் தரிசிக்காது. பூசலார் பெருமானை பற்றி எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம். அகத்திலே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவர். அப்போ அவர் சொல்றது போல தனக்குள்ளே இருக்கக்கூடிய நீ தெய்வத்தை காணாது வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் வணங்கி பயனில்லை அப்படிங்கிறாரு. இதுல ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. ஆமா, அது எதை சொல்றாரு? இந்த உடலை சொல்றாரு. இந்த உடல் அழியுது, ஆவதும் அழிவதும். அப்ப இந்த உடல் இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு. ஆமா, இந்த உடல் அழியுது, ஆனா உங்களுடைய ஆன்மா அழியறது கிடையாது. அதை தான் சொல்றாரு. உன் உடல் இங்கே அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனா உன்னுடைய ஆன்மா அழியறது இல்லை. அப்ப அழியாத அந்த ஆன்மாவை நீ நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த கொண்டு வரும்போது தான் உனக்கு அழிவில்லாத பெருநிலை அடைய முடியும். நீ கோயிலுக்கு போகிறனாலையோ, குளத்தில் போய் குளித்து நீ புண்ணியத்தை தேடுறனாலையோ, உன் கர்மா குளத்தில் குளித்தா சரியாக போயிடும், புண்ணிய நதிகளில் குளித்தா சரியாக போயிடும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நீ கோயிலாக சுற்றினாலும் நீ வெறும் சிலைகளை தான் வழிபாடு பண்ணுற. உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை உணராது நீ அந்த சிலைகளை வழிபாடு பண்ணாலும் உன்னோட இந்த உடம்பு அழிய தான் போகுது, அழியாமல் இருக்காது. ஆனால் அழியாத உன் உயிர், உன் ஆன்மாவை நீ விழிப்படைய செய்தால் ஞானம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். கண்டிப்பா. இந்த இடத்துல இந்த கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே அப்படின்ற வரிகளோட இந்த திருமூலரனுடைய திருமந்திரத்துல ஒரு வரிகள் வரும். உள்ளம் பெரும் கோயில் உன்னுடலே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலம் அணி விளக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான உள்ளார்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது என்னங்க? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, சித்தர்கள் எல்லோருமே தன் உடலை தான் ஆலயமா வழிபாடு பண்ண சொன்னாங்க. உள்ளுக்குள்ள 1000 அழுக்குகளை வச்சுக்கிட்டு நீங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுனால என்ன பயன் கிடைச்சிட போகுது? அப்போ சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடலை நீ மையப்படுத்தி உன்னுடைய ஆன்மா பிராணனை மையப்படுத்தி நீ செய்யக்கூடிய யோக நிலையும் பயிற்சியும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை உணரக்கூடிய வழிகளை தான் திருமூலர்லேருந்து எல்லா சித்தர்களும் சொல்றாங்க. இப்போ இதுல ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது இந்த உடம்பு தான் ஆலயம் அப்படின்னா நம்ம அந்த கோவிலையும் இந்த உடம்பையும் ஒப்பிடும்போது, ஆனா இந்த உடம்பு அப்படின்றது அழியிற ஒரு பொருள். இது ஒரு உடம்பை எப்பயுமே பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க. மெய் அப்படின்னு ஒரு பேர் இருந்தாலும் பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்தோட ஒப்பிடுறாங்க அப்படின்னும் போது அதுக்கான விளக்கம் என்னங்கய்யா? இன்னொன்று சொல்லுவாங்க, காயமே அது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு. அந்த காயம்ங்கிறது எது? இந்த உடலை தான் சொல்கிறாங்க. ஆனால்
அவங்க என்னதான் இந்த உடலுக்கு ஆடம்பரத்தை வேண்டான்னு சொன்னாங்களே தவிர, இந்த உடலை நோய்வாய்ப்படாமல் பாதுகாத்தால்தான் நீங்கள் தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அப்போ உன் உடலே கோயில்னா, இந்த இப்போ நம்ம கோயில் கட்டியிருக்கோம், அதை இடிச்சா இடியுமா இடியாதா? தெரியும். ஒரு பெரும் வெள்ளம் வருது, இயற்கை சீற்றம் வருது, கோயில் இடியுமா இடியாதா? அப்போ வெளிக்கோயிலா இருந்தாலும் இந்த உடலை நீங்கள் கோவிலாக நினைத்தாலும் அது ஒரு நாள் அழிய தான் செய்யும். இந்த கோயில் அழியாமல் இருப்பதற்கு உன்னுள் இருக்கும் ஆன்ம ஒளியை எழுப்புங்கிறாரு. அப்போ ஆன்ம ஒளியை எழுப்பணும்னா இந்த உடல் தேவைப்படுது. இந்த திடமான கண்ணுக்கு தெரிந்த இந்த உடலை கோவில்னும், அது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் எப்படி இருக்கும்? சூட்சமமாக இருக்கும். அந்த சூட்சமமான தெய்வம் இந்த உடலுங்கக்கூடிய கோயிலுன்னுள் இருக்கு. அதை நீ உணர்ந்து கொள். அடுத்த பாடலுக்கான விளக்கம் அப்படிங்கிறத பார்த்துலாங்க ஐயா. பாடலுடைய வரிகளை நான் முதல்ல படிச்சிடுறேன். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகாள், நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. கடவுளை தேடி போகிறாங்க. இது சில பேருக்கு சில வருத்தங்களை கூட தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா தூர தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். சோம்பர்கள். சோம்பர்கள்னா யாரு? சோம்பேறிகள். சோம்பேறிகள்ங்கும்போது இயலாதவர்கள், அறியாதவர்கள், உணராதவர்கள். நீங்கள் கடவுளை தேடி போகிறீங்க, கடவுள் எங்கே இருக்காருன்னு தேடி போகிறீங்க. அதுக்கு ஒருத்தர் சொல்ற, ஐயோ கடவுள் அங்கே இருக்காரு, கடவுள் இங்கே இருக்காரு, நீ அங்கே போய் கடவுளை கும்பிடு, இங்கே போய் கடவுளை கும்பிடுன்னு சொல்கிறதை தான் தூரம். உனக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை விட கடவுளுக்கும் நமக்கும் இடைவெளியே இல்லை. ஆனால் கடவுளை எங்கெங்கெல்லாமோ இருக்காருன்னு சொல்லக்கூடியவர்கள் இயலாதவர்கள், உணராதவர்கள், அவரை தான் சோம்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அப்பேற்பட்ட சோம்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்மறை கருத்தா அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுக்கள்லையும் ஒவ்வொரு உயிர்கள்லையும் உங்களுக்குள்ள எனக்குள்ளன்னு பறந்து விருந்து இருக்கக்கூடிய இறைவன். அப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறாரு? தூரம். தூரம். அதாவது இறைவனை அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, இறைவனை தேடி எங்கெல்லாம் போகணும்னு தெரியாதவர்களும் இறைவனை உணராதவர்களும் தப்பாக உங்களுக்கு புரியாத வழியை காட்டுறாங்க. ஆனால் இறைவன் எங்கே இருக்கான்? நீக்கமற எல்லாவற்றிலும் இருக்கான். அவன் படைத்து கொண்டிருக்கிற எல்லா உயிர்களையும் நீக்கமற இருக்கக்கூடிய அந்த பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சம் முழுக்கல்ல, இந்த பூமியிலையுமே அப்பேற்பட்ட இறைவன் இருக்கான். அந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இறைவனை நீ எங்குமே காணலாம். நீ இங்கே போனாதான் கடவுளை பார்க்க முடியும்னு. ஒரு பையன் என்கிட்ட வந்தான், பயிற்சி எடுக்கணும் தியான பயிற்சிக்கு அப்படின்னு. சரிப்பா வாப்பா பயிற்சி எடுத்துடலாம், நான் அந்த தீட்சை கொடுத்து பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன். ஒரு வாரம் 10 நாள் கழித்து, ஐயா இந்த மாதிரி எனக்கு இங்கே பயிற்சி செய்ய முடியலங்க ஐயா. நான் ஏன்பா அப்படின்னு. இல்லை, எனக்கு என் வீட்டு வாட்டர் டேங்க்குக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க ஐயா. அங்கே இருந்தால் தான் எனக்கு தியானம் கைகூடுது, வேறு எங்கே போனாலும் கைகூட மாட்டேங்குதுங்க ஐயாண்ணா. சரிப்பா கொஞ்சம் பழகிக்கோ, சரியாக போயிடும் அப்படின்னு. ஒரு விளக்கு ஒன்று எப்பயுமே அவன் அந்த தீபத்தை ஏற்றி தான் இது பண்ணுவான். அன்றைக்கி என்னாச்சு, அந்த கண்ணாடி கூண்டோட விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து தியானம் பண்ணாமே உட்காந்துருந்தேன். கேட்டேன், இல்லை அந்த விளக்குக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது, அந்த விளக்கு இருந்தால் தான் என்னால் பயிற்சி பண்ண முடியும்னா. அவனுக்கு என்ன புரிதல்னா, மனமற்ற எண்ணமற்ற நிலைக்கு உன்னைய கொண்டு போகணுன்னு நம்ம நினச்சா, வாட்டர் டேங்க் இருந்தால் தான் எனக்கு தியானம் பண்ண முடியும், அதே விளக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ அவர் சொல்கிறது அதான், இறைவனை அங்கே போனால் தான் அடைய முடியும், இங்கே போனால் தான் அடைய முடியும், அங்கே போனால் தான் உணர முடியுங்கிறதுல, நீ எங்கே இருந்து கூட இந்த பறந்து விரிந்த இந்த பூமியில் கடல்கிட்ட போனாலும், மலையில் போனாலும், காட்டுக்குள்ளே போனால் கூட நீ இறைவனை உனக்குள்ளே உணர்ந்தால் கண்டிப்பாக காண முடியுங்கிற. நம்ம சித்தர்கள் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலையை நோக்கி போவாங்க, கடலை நோக்கி போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆளரவம் இல்லாத இடத்தை நோக்கி தானே போகிறாங்க, ஏதோ ஒரு இடத்தை தேடி தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், சித்தர்களே அப்படி ஒரு தனிமையான இடத்தை நோக்கி போகும்போது சாதாரண மனிதர்களான நாங்களும் அந்த மாதிரி தானே ஏதாவது ஒரு ஆளரவம் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே அந்த தியானமோ அல்லது பயிற்சிகளோ ஏதாவது பண்ண முடியும். இல்லை, ஆளரவு இல்லாத இடத்திற்கு போகலாம், அதுதான் தப்பு சொல்லலை. அவங்க சொன்னது நீங்கள் கோயில் குளம் அங்கே இங்கேன்னு தேடி கடவுளை தேடி போகாத, நீ எங்கே போய் கடவுளை ஒரு அமைதியான இடத்துல போய் நீ எங்கே போய் தேடினாலும் கடவுளை பார்க்க முடியுங்கிறாரு. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், இந்த இடத்துல எந்த அமைதியாக இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல கூட கடவுளை தேட முடியும், இங்கே கூட கடவுளை நீ உணர முடியுங்கிறாரு.
இதுக்காக புத்தர் மாதிரி நீங்கள் போதி மரத்தில் போய் தான் உட்காந்த கடவுள் தெரிவாருன்னு கிடையாது. பஞ்சபூத சக்திகள் இயற்கையோடு இணைந்து இருந்தார்கள் சித்தர்கள். நீங்கள் அருவியிலையோ குளக்கரையிலையோ பண்ணும்போது அந்த நீருடைய ஆற்றல் உங்களுடைய ஆறாவை அதிகப்படுத்தி கொடுக்கும். காடுகளுக்கு போகும்போது இயற்கை மூலிகைகள், அது இல்லாமல் அந்த காற்றுடைய சப்தம், ஒளி, இதெல்லாம் உங்கள் மனதிற்குள்ள ஒரு அமைதியை தேடி தரும். இங்கே இருக்கும்போது மனிதர்களுடைய மன எண்ணங்களுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கோம், 10 பேரும் அட் அ டைம் செல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் செல்லுடைய ப்ராசஸிங் டைமிங் குறையும். யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் செல் யூஸ் பண்ணால் அது ஸ்பீடாக இருக்கும். காரணம் என்ன? மனிதர்களோடு அந்த ஆற்றல்கள் குறைந்த இடத்தில் உங்களுக்கு முழுமையான தவநிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கையோடு இணைந்து தியானம் செய்ய போனாங்க. கண்டிப்பாங்க. ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு, அது பேரை குறிப்பிட விரும்பலை. என்னன்னா, காடெல்லாம் எப்போது நாடாகிறதோ அப்போது நாடு அழியும்னாராம். இப்போ அவங்க காடு அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு எந்த காட்டை தேடி போவீங்க? கவர்மெண்ட் எல்லா காட்டையும் பிடிச்சி வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் உங்களுடைய யோக பயிற்சியும் இறைவனுடைய தேடலையும் துவங்குங்கள்னு சொல்கிறேன். அவ்வளோ. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.